வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் அதை யூடியூப் வாயிலாக பார்க்கவிருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ கொஞ்ச நாளா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்ற ரிச்சர்ட் பேக் அப்படின்ற ஆத்தர் எழுதிய ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்ற புத்தகத்தை அதன் கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர்ஸ். ஸோ ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஸோ அந்த சீகல் என்ன பண்ணுதுன்னா, பூமி தளத்துல தனக்கு ஒரு பாதையை உருவாக்கி எல்லா விஷயங்களும் ரொம்ப விரைவாகவே கத்துக்கிட்டு உயரிய தலங்களுக்கு போய் அடையுது. அங்கும் அதோட கற்றல் முடிச்சுட்டு நல்லபடியாக ரொம்ப விரைவாகவே ரொம்ப அதிகமா கத்துக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த கற்றல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதோட அந்த பூமிக்கு வர்றதுக்கு அது அவலா இருக்கு. ஏன்னா அங்க நிறைய சீகல் இருக்கலாம், அட்லீஸ்ட் 1 or 2 கூட 1-2வது சீகல் இருக்கலாம். அது இந்த மாதிரி முன்னேறதுக்காக தவிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு நான் பக்கபலமா இருந்து நான் அதுக்கு பாடங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட அது மறுபடியும் பூமி தளத்துக்கு வருது மாஸ்டர்ஸ். ஸோ இப்போ நாம பார்த்தோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் சிஷ்யன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளெச்சர் அப்படின்ற ஒரு துருதுருப்பு உடைய ஒரு இளமையான ஒரு சீகல். அடுத்ததாக அதே போல ஒரு 3 மாத காலத்திலேயே பாத்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்க. 6 சீகல் இந்த ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் கிட்ட சரண் அடைஞ்சிடுறாங்க. எங்களுக்கும் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவல்ல வந்துடுறாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் இந்த எல்லாருக்கும் அந்த ஃப்ளைட் விதவிதமான பறக்கும் திறன்களை சொல்லி கொடுத்துட்டு அவங்கள மேம்படுத்திட்டு இருக்கும் போது வாழ்க்கையின் யதார்த்தமான விஷயங்களை உண்மைகளை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ரொம்ப ஞானம் அடைந்திருக்கிறதுனால அந்த ஞானத்தையும் நாம கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த புதுசா இருக்கிற அந்த ஆர்வம் மிக்க அந்த சீகல்களுக்கு அந்த கற்றல் அந்த ஞானத்தை கேட்கும் அளவுக்கு அது பொறுமையாகவோ அதுக்கு புரிதலும் இல்லை. எப்படி ஒரு ஜக்ல இருக்கிற ஒரு தண்ணியை ஃபுல்லா ஒரு கிளாஸ்ல நம்ம ஊத்த முடியாதோ, கிளாஸோட கொள்ளளவு கம்மியா தானே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போலதான் நம்ம ஊத்த முடியும். ஆனா இந்த ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அந்த ஞானங்களை சொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. ஏன்னா நாள் ஃபுல்லா பயிற்சி, கடும் பயிற்சி எவ்வளவு வேணா செய்யறதுக்கு, உடல் உழைப்பு போடுறதுக்கு, கத்துக்கிறதுக்காக புதுசு புதுசா த்ரில்லிங்கா இருக்கு இல்லையா. ஸோ அதனால ஆர்வத்துடன் கத்துக்கிறதுக்கு ரொம்ப அழகா ரெடியா இருக்காங்க. புதுசு எவ்வளவு கத்துக்கிறாங்களோ இன்னும் இன்னும் மேல கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா இது மாதிரி ஏதாவது ஒரு அறிவுரைகளோ போதனைகளோ சொல்லப்படும் போது அவங்களையும் மீறி அவங்க தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுக்குள்ள அந்த கத்துக்கணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப அந்த ஆர்வம், அந்த பசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ஆர்வ பசி பயிற்சி செய்ய செய்ய இன்னும் அதிகரிக்குது. இன்னும் அதிகமா கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் அதிகரிக்குது அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவுதான் அந்த ஞானங்களை ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் இந்த ஃபிளெச்சருக்கெல்லாம் சொல்ல நினைச்சாலும் இவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அது ஃபிளைட்ல இருக்கிற அந்த பறக்கிறதுல இருக்கிற அந்த சந்தோஷம் இவங்களுக்கு அந்த அறிவுரையில அந்த அர்த்தத்துல புரியல அவங்களுக்கு. ஸோ ஏதோ ஒரு பிலாசபிக்கலா ஏதோ பேசினா எப்படி இருக்கும், ஏதோ சித்தாந்தம் வேதாந்தம்லாம் பேசுற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. அதோட உண்மையான அர்த்தங்கள் அவங்களுக்கு விலகல. அவங்க அவ்வளவு அளவுக்கு இன்னும் மேம்படலை அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஜோனத்தன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க ஹோல் பாடி உங்களோட முழு உடலும் இந்த இறக்கை முனையில இருந்து இந்த இறக்கை முனை வரைக்கும், ஃப்ரம் இந்த விங் டிப்ல இருந்து இந்த விங் டிப் இருக்கு, இறக்கையோட முனைகள் இந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் எல்லாமே என்னன்னா உங்களோட எண்ணம் தான். நீங்க அதை உருவமா பாக்குறீங்க. சோ எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான். உடல் என்ற ஒன்றும் கிடையாது, பிசிக்கல் கிடையாது. சோ நீங்க எப்படி எண்ணம் வைக்கிறீங்களோ அதை நீங்க உருவப்படுத்தி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சோ அந்த எண்ணத்தை நீங்க முறியடிச்சிங்க அப்படின்னா உங்க உடல் அப்படின்ற கட்டமைப்பும் உங்களுக்கு காணாம போயிடும். சோ அப்ப நீங்க அதையும் தாண்டி உங்களால போக முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. அது கேட்கறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிக்ஷன் ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாலும் அது உண்மையான அர்த்தம் அப்படின்றது புரியாம மறுபடியும் எப்பெல்லாம் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அர்த்தமா அந்த டைம்ல எல்லாம் எங்களை தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத தூங்கிடுறாங்க. ஸோ நமக்கும் தியானத்துல வரும்போது அப்படிதான் இருக்கும். யாரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டோம்னா அதோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றது நமக்கு அந்த புரிதல் கொஞ்சமா இருக்கும். அப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள வர சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் இதெல்லாம் செய்யதான் நம்மளோட அந்த புரிதல், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நம்மளோட கான்சியஸ்னஸ் எல்லாமே விரிவாக்கம் அடையுது. ஸோ நாம இருக்கிற விஷயங்களே இன்னும்
மேன்மைப்படுத்தி அன்றாட நடக்கிற விஷயங்கள்லயே கூட வந்து அதோட ரியல் ரீசன் என்ன இல்ல அது எந்த மாதிரி அப்படின்றது நம்மளோட புரிதல் நிலையே மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லைங்களா. சோ அப்ப வந்து ஆம், என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, ஜோனத்தன் வந்து என்ன சொல்லுது, 1 மாசம் ட்ரெய்னிங் கொஞ்சம் குடுத்ததுக்கு அப்புறம், ஓகே இதுக்கு மேல வந்து நாம இங்கே தனியா ட்ரெய்னிங்லாம் எடுத்துக்க வேண்டாம். இப்போ ட்ரெய்னிங் முடிஞ்சது. நாம வந்து நம்ம கூட்டுக்கு திரும்பலாம். இப்ப நீங்க எந்த கூட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க, அத கூட்டத்துக்கே நம்ம திரும்பி போகலாம். ஏன்னா நம்மளோட வேலை இனி அங்க தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. ஹென்றி கெல்வின் கல் அப்படின்ற ஒரு சீகல் பேர் வந்து ஹென்றி கெல்வின். சோ அது என்ன சொல்லுதுன்னா, இல்ல இல்ல நாங்க இன்னும் ரெடி ஆகல. அவங்க எங்கள வரவேற்கவே தயாரா இருக்குல்ல. எங்கள தான் வந்து வ வெளி வெளிய அனுப்பிட்டாங்க இல்லையா? அவுட்காஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? சோ நாங்க எப்படி மறுபடியும் போறது? அவங்க எங்கள வந்து ஏத்துக்கவே தயாரா இல்ல. அழையா விருந்தாளி மாரி நாங்க எப்படி அங்க போக முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து குவெஸ்டின் பண்ணுது. சோ ஜோனத்தன எதிர்த்து. சோ ஜோனத்தன் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுக்கு பதிலா நாம வந்து ஃப்ரீயா இருக்கோம், சுதந்திரமா இருக்கோம். எங்க போணும், எப்ப போணும், அதெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் என்றதெல்லாம் வந்து நம்மளோட விஷ் தான். சோ வந்து நீங்க வாங்க, நீங்க வந்து ஆகணும் அப்படின்ற கட்டாயம்லாம் எதுவும் சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட சுதந்திரம் தான். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, எங்க இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதுக்கு வந்து நம்ம சுதந்திரமானவர்கள். அதெல்லாம் நம்மளோட விருப்பத்த பொறுத்து. அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வராங்களா இல்லையா அத கூட வந்து பொருட்படுத்தாம, அத கூட கவனிக்காம, ஜோனத்தன் என்ன பண்ணுது, நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி எதுவுமே சொல்லல. இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு, இந்த வாக்கியம் மட்டும் சொல்லிட்டு, அந்த ஜோனத்தன் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. அந்த கூட்டம் எங்க இருக்கோ, அந்த திசைய நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருது. ஸோ, இவங்க வந்து என்னன்னா, அ அந்த அந்த கூட்டத்துல இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து குழப்பம் ஆயிடுது. நம்ம போலாமா? வேண்டாவா? அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு, அப்புறம் இது என்ன நினைக்குது அப்படின்னா, நாம வந்து அவுட்காஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான். அந்த ரூல்ஸ் வந்து மாறாது. 10,000 வருடங்களுக்கு ஒரு தடவ தான் அந்த லா வந்து பிரேக் ஆகும். அந்த சட்டங்கள் வந்து உடைக்கப்படும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம எப்படி அவுட்காஸ்ட் பண்ணவங்க எப்படி நம்ம திரும்பி போறது அப்படின்ற நெனப்பு வருது. ஆனா என்ன சொல்லுது நினைக்குது அப்படின்னா, லா என்ன சொல்லுது நம்மள? சட்டம் என்ன சொல்லுது? நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா ஜோனத்தன் என்ன சொல்லுது? நீங்க என் பின்னாடி வாங்க அப்படின்ற மாரி தானே சொல்லியிருக்கு. சோ இங்க வந்து என்ன செய்யறதுன்னு குழம்பிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து ஜோனத்தன் கிட்டத்தட்ட 1 மைல் தூரம் வந்து கடந்திருக்குது. ஸ்பீட். அவ்வளவு தூரம் போயிருக்கு டிஸ்டன்ஸ். சோ அப்ப வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னமும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு எதிரி கூட்டம் அந்த அந்த ஏன்னா அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்கல்ல. சோ அந்த மாரி எதிராளி கூட்டத்துல போயிட்டு ஜோனத்தன் வந்து போய் சென்றடை மாதிரி இருக்கும். சோ வந்து நம்ம அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளெச்சர் என்ன சொல்லுது, எப்படி இருந்தாலும் நம்ம அந்த கூட்டத்துல ஒரு பகுதி கிடையாது. சோ அந்த லாலாம் யாருக்கு? அந்த சட்டங்கள் யாருக்குன்னா, அந்த கூட்டத்துக்கு கட்டுப்படுத்து அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சட்ட திட்டம்லாம். நாம தான் கூட்டத்த விட்டு வெளியேற்றப்பட்டோம் இல்லையா? சோ அதனால நமக்கு இந்த சட்டம்லாம் ஒர்க் ஆகாது. பரவாயில்ல நம்ம போகலாம். அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் அந்த கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, அங்க இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குமே தவிர, இங்க நம்ம இருந்து இன்னும் பண்ண போறதில்ல. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பிடுறாங்க. அதுல மொத்தம் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ஜோனத்தனை விட்டு மத்த பறவைகள் பாத்தீங்கன்னா, சீகல் 8 நம்பர் இருக்குது. ஸோ 8 பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு டபுள் டைமண்ட் அது ஒரு ஃபார்மேஷன். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்திருப்போம். நிறைய பறவைகள்லாம் பறக்கும்போது கூட்டமா அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலை வேலையிலயா இருக்கட்டும், மாலை வேலையிலயா இருக்கட்டும், நம்ம பார்த்தோம்னா ஆகாசத்துல வந்து இது ஒரு ஃபார்மேஷன் மாதிரி பண்ணிட்டு போகும். அழகா வந்து அது பார்க்கவே வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும். அதே போல மேக கூட்டங்களும் பார்த்தோம்னா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் அதை ரசிச்சாலே நம்ம மனசுல இருக்க டென்ஷன்லாம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் தரும். ஸோ அந்த மாதிரி இந்த 8 பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டபுள் டைமண்ட் மாரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டு, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரோட ஒருத்தர் நெருக்கமா ஓவர்லேப் பண்ற மாதிரி, ஒருத்தரோட ஒருத்தர் டச்ல இருக்கிற மாதிரி, ரொம்ப நெருக்கமா அவ்வளோ ப்ரிசைஸ்டா ஒரு ஃபார்மேஷன் பண்ணி அவங்க வந்து பறக்குறாங்க. ஸோ அவங்களோட டிராவல் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 135 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி மைல்ஸ் பெர் ஹவர். ஸோ 135 மைல்ஸ் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாங்க. ஸோ அங்க போய் எங்க போறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளாக் அந்த அந்த கூட்டம் இருக்கு இல்லையா? அதோட கவுன்சில் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அந்த பஞ்சாயத்து மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அந்த அந்த ஒரு எல்டர்ஸோட கூட்டம். ஸோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இவங்க போறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அத வழி நடத்தி செல்ற மாதிரி ஜோனத்தன் இருக்கு. ஜோனத்தனுக்கு வந்து ரைட் சைட்ல வந்து ஃப்ளெச்சரும், லெஃப்ட் சைட்ல வந்து ஹென்றி கெல்வினும் போறாங்க. ஸோ இதுக்கு மெயினான ஒரு சிஷ்யன், மெயினான ஒரு பக்கபலமா இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோனத்தனுக்கு வந்து விருப்பமான ஃபர்ஸ்ட் சிஷ்யன் எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்கிற ஒரு ஆர்வம் உள்ள சிஷ்யன்னா ஃப்ளெச்சர். ஸோ அதனால ரைட் சைடு வந்து ரொம்ப நம்ம சொல்றோம் இல்லையா, எனக்கு வலது கை மாதிரி இவங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த் நமக்கு சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அத
வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த ரைட் சைட்ல ஃப்ளெச்சர் போறது, லெஃப்ட் சைட்ல வந்து அந்த ஜோனத்தனுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஹென்றி வந்து பறந்து போகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி அவங்க பண்ணிட்டு போன உடனே, அங்க போய் என்ட்ரி குடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டம் வந்து எப்பயுமே சலசலப்பா தானே இருக்கும். ஒரு நாய்ஸியான கூட்டம் இருக்கும் இல்லையா? அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டெய்லி அந்த ஒரு ஆரவாரத்தோட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க போன உடனே எப்படி பறந்து வர அந்த ஸ்டைல பார்த்து, அந்த ஒரு இது பார்த்து எல்லாம் வந்து அப்படியே அங்க வந்து 8,000 அந்த அந்த கூட்டத்துல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8,000 சீகள் இருக்கு. சோ அந்த 8,000 சீகளும் வந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு சிங்கிள் பிளிங்க் கூட பண்ணாம, கண்ணு கூட இமைக்காம அப்படியே ஒரு ஆச்சரியமா வந்து இவங்க பண்றாங்க. எப்படி நம்மலாம் சர்க்கஸ் பார்க்க போனோம்னா, அங்க சர்க்கஸ்ல செய்யற அந்த சாகசங்கள்லாம் பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்க இப்படி ரப்பர் மாரி வளையறாங்க, இதெல்லாம் செய்றாங்க அப்படின்னு ஸ்டண்ட்ஸ் எல்லாம் செய்றாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? சோ கிட்டத்தட்ட அத நம்ம எவ்வளவு ஆச்சரியத்தோட பார்ப்போமோ, அதே மாதிரி இவங்க செய்யற அந்த ஃபார்மேஷன் அந்த ஒரு பறக்கிற அந்த விதத்த வந்து அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் வந்து ரொம்ப வியப்பா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணொன்னா வந்து இந்த 8 பேர்ட்ஸும் என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு புது டெக்னிக் மாதிரி அது வந்து அ ஷார்ப்பா ஒரு மேல் நோக்கிய ஒரு 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 பயணம், ஒரு பறக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் லூப்பா வந்து ஒண்ணொன்னா வந்து ஒரு டெட் ஸ்லோ ஸ்டாண்ட் ரொம்ப மெதுவா அப்படியே பறந்து வந்து கிளைட் பண்ணி அந்த சாண்ட்ல வந்து உட்காருது கொஞ்சம் தள்ளி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, என்ன இது இந்த மாதிரி பண்றாங்களே! இவ்ளோ சாகசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது, அ இந்த இந்த ஜோனத்தன் இப்ப யாருமே வந்து டைரக்ட்டா அந்த கூட்டத்த அப்ரோச் பண்ணவே இல்ல. சோ அந்த கூட்டம் பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல போய் இவங்கலாம் இருக்காங்க, செய்றாங்களே தவிர, அந்த கூட்டம் தான் இவங்கள கவனிக்குதே தவிர, இவங்க வந்து கூட்டத்துக்கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் செய்யல. சோ ஜோனத்தன் என்ன பண்ணுது அப்டின்னா, அ அ ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் என்ன பண்ணுதுன்னா, இது ஏதோ ஒரு பெரிய அதிசயம் இல்ல, சாதாரணமா நடக்கிறது தானே, அப்படின்ற மாதிரி டெய்லி நடக்கிற விஷயம் இருந்தா எப்படி இருக்கும்? சோ அத மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமா இந்த ஃப்ளைட்ட வந்து விமர்சனம் பண்ணுது. அதாவது நீங்க என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இத வந்து எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் எல்லாம் இருப்பாங்க. எப்படி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி ஓடக்கூடாது, இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணணும், இது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாரி விமர்சிப்பாங்கல்ல. எதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக. கிட்டத்தட்ட அதே போல வந்து ஜோனத்தன் வந்து மத்த அந்த 6 சீகல்களையும் வந்து 8 சீகல்களையும் வந்து சொல்லுது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. இந்த மாரி நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணியிருக்கீங்க. இது சரியா பண்ணல. இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் வேற யாருக்கும் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னா, நம்ம டைரக்ட்டா அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதோ, இல்லன்னா நம்ம வந்து எவ்வளோதான் நல்ல விஷயங்களோ, உயரிய விஷயங்களோ, ஏதோ நல்ல விஷயங்கள் சொன்னா கூட, அவங்க கேட்கறதுக்கே தயாரா இருக்க மாட்டாங்க. சோ எப்போ அவங்க வந்து சாதாரண ஒரு நிலையில வராங்களோ, அப்பதான் நம்ம பேசணும். இந்த தவற வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, யாராவது கோவமா இருக்காங்க, இல்ல வந்து ஏதோ ஒரு காரணமா அவங்க டென்ஷனா இருக்காங்க, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப நாம அப்பதான் போயிட்டு அவங்கள வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டே இருந்தோம்னா, அது அவங்களுக்கு ரொம்ப கோவத்தையும், எரிச்சலையும், அந்த பகைய வந்து இன்னும் அதிகரிக்கிறதா இருக்கும். சோ அது நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்ம பண்ணிட்டு இருப்போம். நமக்கே அறியாம. சோ இப்ப இந்த ஜோனத்தன் வந்து புத்திசாலித்தனமா இந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்ணுது. சோ அது என்ன பண்ணுதுன்னா, அங்க போயிட்டு அவங்கள எதுவும் குறுக்கிடாம, அவங்களுக்கு போய் இன்டர்ஃபியரே பண்ணாம, இவங்கள இந்த கூட்டத்த மட்டும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆவல தூண்டுது. சோ அந்த ஒரு கூட்டம் இவங்கள வந்து கண்காணிச்சுட்டே இருக்கும்போது, அவங்க எல்லாம் வியப்பா, "ஐயோ! இது என்ன இது இப்படிலாம் செய்றாங்க, இப்படிலாம் சொல்லிக் குடுப்பாங்களா? இதெல்லாம் இருக்கா?" அப்படின்ற மாதிரி அந்த ஆவலை வந்து அவங்களுக்குள்ள உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மின்னல் மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அந்த அந்த மின்னல் பாய்ஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாரி அந்த ஃப்ளாக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள இவங்க செய்யற சாகசங்கள்லாம் வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்கள எல்லாரையும் வந்து வெளியேத்திட்டாங்க. ஸோ வெளியேத்தப்பட்டவங்க எப்படி நம்ம ஃப்ளாக் பக்கத்துலயே வர முடியும்? எப்படி இந்த ஃப்ளாக்குக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க? இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த ஃப்ளெச்சர் வந்து கோவிச்சுட்டு போகும்போது ரொம்ப கோவமா திட்டிட்டே போச்சு இல்லையா? ஸோ அப்ப வந்து இவங்கள சபிக்கிற விதமா, நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். நீங்க எல்லாரும் என்ன எதிர்கொள்ள முடியாது. அப்படி இப்படி ஏதேதோ கடுமையான வார்த்தைகள் போட்டுட்டு, நான் வந்து ஒரு பேட்டிலுக்கு தயாரா இருங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ வந்து சொல்லிட்டு போயிருக்கு போல இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஒரு கன்ஃப்யூஷனாவே இருக்காங்க. இது ஒருவேளை நம்மள வந்து ஏதாவது தாக்குதல் பண்றதுக்காகவோ, இதுக்காக வந்திருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து அதுலயும் அந்த கூட்டத்திலேயே வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட சீகள் வந்து ஒரு மாதிரி யோசிக்குது. அதுலயும் இன்னொரு பிரிவினர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அம் ச சில யங்கான ஒரு சீகல்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா,
ஓகே இவங்க எல்லாம் வெளியேற்றப்பட்டவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பறக்கறது கத்துக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த சமுதாயத்திலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் மென்டாலிட்டில இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. சொல்லுவாங்களே 4 பேர் சேர்ந்தா 4 விதமா பேசுவாங்கன்னு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு கூட்டத்திலயும் வந்து அந்த குரூப் கான்ஷியஸ்லயும் வந்து ஒரு ஒரு ஸ்பிளிட் இருக்கும். எப்பயுமே வந்து இப்படியே அப்படியே எல்லா மாதிரி பேசும். சோ அந்த மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டிவ், அதாவது எப்படி இது நடக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு ஆங்கிள்லயும் சில பேர் சில பேர் வந்து எதிர்க்கிறாங்க, டைரக்டா எதிர்க்கு. சில பேர் வந்து ஓ இது நம்ம கத்துக்க முடியுமா, இல்ல எப்படி இவங்க பண்றாங்க அப்படின்ற வந்து அந்த ஆவலுக்கு வந்து. சோ அப்ப பாத்தீங்கன்னா நிலைமை கட்டுக்கடங்கா போயிடும் இல்லையா. ஒரு ஒரு தீர்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சட்டம்னு இருக்குது. அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு வரையறைகள் இருக்குது. அத மீறி, அத்துமீறி அத வரம்போது, இது வந்து அப்படியே அனுமதிக்கப்பட்டா என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாருமே அத செய்ய ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? அப்போ எப்போ அந்த ஒரு விஷயம் வந்து கட்டுக்கடங்காம போகுதோ, அப்போ வந்து அந்த எல்டர்ஸ் வந்து இப்படி கவர்ன்மெண்ட் வந்து தலையிடும். ஒரு சமூகத்துல, ஒரு சமுதாயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும்போது, அம் ஏதோ ஒரு கலவரங்களோ ஏதோ ஏற்படும்போது, இல்ல ஏதாவது ஒரு நேச்சர் கெலாமிட்டி ஏதோ இருக்கும்போது, கவர்ன்மெண்ட் வந்து குறுக்கீடு பண்ணி அந்த ஹேண்டில் பண்ணதுலயும் அந்த சிச்சுவேஷன கட்டுக்குள்ள கொண்டு வர்றது மாதிரி, இந்த எல்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இதுக்கு மேல நம்ம இவங்கள லூஸ் விட்டோம்னா, இங்க யாருமே அப்புறம் நம்மள மதிக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹையர் அத்தாரிட்டீஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த இந்த கூட்டத்த இப்ப அமைதிப்படுத்தணும். இதுலயே 2 வகையா, 3 வகையா பேசுற மாரி ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்படி விட்டோம்னா, அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப நமக்கு என்ன அதுல மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரி, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எல்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரும் அவங்கள வந்து பொருட்படுத்தாதீங்க. யாரும் அவங்கள கவனிச்சுக்காதீங்க. கவனம் செலுத்தாதீங்க. கண்டுக்காதீங்க எல்லாரும். யார் வந்து அவுட்காஸ்ட் ஆனவங்க கிட்ட பேசுறீங்களோ, நீங்களுமே அவுட்காஸ்ட் ஆயிடுவீங்க. உங்க வெளியேற்றப்படுவீங்க. ஆல்ரெடி அவங்க கூட்டத்துல இருந்து வெளியேற்றப்பட்டவங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா, நீங்களும் வெளியேற்றப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்தீங்கன்னாவே கூட, அவங்கள கவனிக்கிறது, செய்யறது அப்படின்னாலும், நீங்க வந்து அந்த சட்டத்த மீறுறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட்டத்துக்குன்னே ஒரு சட்டம் இருக்குல்ல. அந்த சட்டத்த நீங்க மீறுறீங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இன்டைரக்ட்டா ஒரு த்ரெட்டனிங், ஒரு ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் மாதிரி இது வந்து செய்யுது. அப்பதான் வந்து அந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்குள்ள வரும். எல்லாரும் அப்புறம் கட்டுப்பட்டு இருப்பாங்க இல்லையா? இல்லன்னா அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க எப்படின்னா, நம்ம எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒருத்தர் புடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து முகத்த திருப்பிட்டு போவோம். அவங்க அவங்க பக்கமே பார்க்காம நம்ம முகத்த திருப்பிட்டு போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள என்ன அப்படின்னா, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படின்னா, அப்படியே புறமுதுகு காமிக்கிற மாதிரி அப்படியே திரும்பிட்டு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பிட்டு, அந்த சீகல்லாம் அதோட எதிர்ப்பு, அதாவது எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு பார்க்க வேண்டாம். எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து எப்படி ஜோனத்தன் சீகல் முதல்ல கூட அந்த எல்டர்ஸ் கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணதுக்கு செய்யும்போது கூட அந்த எல்டர்ஸ் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நீ இப்ப கூட்டம் கலையுது, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் திரும்பிக்கிட்டாங்க. சோ அதே மாதிரி இப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த பார்த்துட்டு இத பத்தி பேசும்போது அந்த எல்டர்ஸ் எப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்களோ, எல்லா பறவைகளும் என்ன பண்ணுச்சு, அதுக்கு ஆவல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள, நம்ம எங்கே கூட்டத்த நம்மளையும் வெளியேற்றிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து அந்த அந்த ஆப்போசிட் பக்கமா வந்து திரும்பிடுச்சு. எல்லாருக்கும் ஆர்வம்ன்றவும் இருக்குது. இருந்தாலும், சரி நமக்கு எதுக்கு தண்டனை கிடைச்சிரும், நம்மளும் வெளியேத்தப்பட்டோம்னா என்ன அப்படின்ற ஒரு பயத்துல, அந்த கட்டுப்பட்டு இது வந்து திரும்பிக்குது. அப்போ வந்து ஜோனத்தன் வந்து இத பெருசா எதுவும் கண்டுக்கல. ஜோனத்தன் வந்து ஏதோ அ நான் வந்து உங்க அட்டென்ஷன கேதர் பண்றதுக்கு தான், நீங்க கவனிக்கன்றதுக்காக தான் நாங்க இந்த சாகசம்லாம் பண்ணோம். அப்படி இப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாம, ஜோனத்தன் வந்து ரொம்ப சாதாரணமா அத பத்தி ரொம்ப ரியாக்ட்லாம் பண்ணல. நீங்க கவனிச்சா கவனிங்க, கவனிக்காட்டி போங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலைய செய்றோம் அப்படின்ற மாரி, அது நாங்க இந்த விஷயத்துக்குலாம் நான் எதுவும் அப்செட் ஆகல அப்படின்ற மாதிரியோ, இல்ல அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதோ வந்து அது வந்து இது பண்ணல. சோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அ இந்த பிராக்டிஸ் செஷன்ஸ வந்து மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக, எங்க அதே இடத்துல தான் செய்யணும். ஏன்னா எல்லாரும் பார்க்கணும். அந்த கவுன்சில் பெஞ்ச்ல இருக்கிறவங்க எல்லாரும், அந்த பீச்ல கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாருமே பார்க்கணும். அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிடிவாதமா அங்க தான் செய்றாங்க. சோ வந்து இப்போ வந்து என்ன இந்த ஜோனத்தன் கிட்ட இருக்கிற ஒரு மாறுபட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வந்து அந்த பிராக்டிஸ் வந்து சொல்லிக் குடுக்கும்போது, எப்பயுமே வந்து ஜோனத்தன் வந்து யாருக்குமே வந்து ரொம்ப வலியுறுத்தல்லாம் பண்ணது கிடையாது. அதாவது நீ இப்படிதான் பறக்கணும், நீ இவ்வளவு ஸ்பீட்ல பறக்கணும், நீ இது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் ஹேண்டில் பண்ணது கிடையாது. என்னன்னா, சொல்லிக் குடுக்கறதோட சரி. இது இது செய்யணும் அப்படின்றது சொல்லிக் குடுக்குமே தவிர, இந்த ஸ்போர்ட்ஸ்ல கோச்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இன்னும் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாரி வந்து அத வந்து ரொம்ப கம்பல் பண்ணாது. சோ அந்த மாதிரி இருந்தது இதுவரைக்கும் ஜோனத்தன். ஆனா இப்ப வந்து அவங்க வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய காலம். எல்லாருக்கும் வந்து அந்த கட்டாயத்துல இருக்காங்க. எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னா, எங்களோட பெஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணாதான், நம்ம பொட்டன்ஷியல நம்மளோட அந்த திறன ப்ரூவ் பண்ணாதான் வந்து
அந்த ஃப்ளாக்ல இருக்கிற அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா சீகல்ஸும் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்பதான் இவங்களை நோக்கி வருவாங்கல்ல அதை கத்துக்கிறதுக்காக. சோ அதனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வரைக்கும் வந்து இல்லாத டாக்டிக்ஸ் தான். இப்ப வந்து என்ன பண்ணுது, அந்த இதுக்கு முன்னாடி அந்த விடாமுயற்சி, கற்கும் ஆர்வம் அவங்களுக்கு தகுந்த மாரி இருந்தாலும், இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து அத கம்பல் பண்ணுது. சோ நீ இன்னும் பாரு அப்படிலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசுற மாதிரி பேசுது. சோ இப்ப வந்து ஜோனத்தன் வந்து சத்தமா என்ன சொல்லுது, மார்டின் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்டின் அப்படின்னு ஒரு சீகளோட பேரு. மார்டின் கல் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லி, உனக்கு தான் ஸ்பீட் லோ ஸ்பீட் ஃபிளைங் உனக்கு வந்து ரொம்ப தெரியும்னு சொன்ன இல்லையா, நீ ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் தெரியும்னு உன்னை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், அப்படின்னா நீ அத மாதிரி பறந்து காமி, நீ ப்ரூவ் பண்ணு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வந்து சொல்லுது. அப்படி ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்டூடெண்டோட பேரை கூப்பிட்டு, எழுந்துரு, நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்டூடெண்ட் எப்படி ஆயிடுவாங்க, தெரிஞ்ச பதிலா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு பயத்துல ஒரு ஷாக் ஆயிடு மாதிரி, இந்த மார்ட்டின் என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் மார்ட்டின் வில்லியம் அந்த அந்த சீகளோட பேரு. சோ அது என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டில் அது ஒரு இதுவாயிட்டு, அது என்ன பண்ணுதுன்னா, சரி நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நம்பரை கவனிச்சு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாயிட்டு, சரின்னு அது வந்து என்ன பண்ணுது, அந்த மாதிரி இந்த லோ ஸ்பீட்ல இருந்து பறக்க ஆரம்பிக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா அந்த டைம்ல வந்து ப்ரூவ் பண்ணுது. சரி, எல்லாருமே வந்து பாக்குறாங்க அத அந்த மாதிரி பாக்குறாங்கன்னா, ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க இல்லையா. உம், அப்படியே ஒரு டைரக்டா பார்க்கலனாலும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஃபிளாப் கூட பண்ணாம ரெக்கைய வந்து இப்படி இப்படி பறக்காம அது சாண்ட்ல இருந்து அந்த கிளவுட நோக்கி அப்படியே போகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே கீழே வருது. இந்த மாதிரி சாகசம்லாம் அந்த மார்டின் அந்த மார்டின் வில்லியம் அப்படின்ற சீகல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து சார்ல்ஸ் ரோலாண்ட் அப்படின்ற ஒரு சீகல், அது ஒரு சீகலுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. சார்ல்ஸ் ரோலாண்ட் அப்படின்ற ஒரு சீகல், அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெரிய மவுண்டன் இருக்கு, அந்த மலை இருக்குது, அந்த மலையில வந்து அந்த விண்டை எதிர்த்து அது வந்து 24,000 அடி உயரத்துல அது பறக்குது. பறந்துட்டு கேம் டவுன் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீல நிறத்துல வந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. ப்ளூ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சேட்னஸ், டிப்ரெஷனை குறிக்கிற ஒரு விஷயமாவும் ஃப்ரேஸாவும் யூஸ் பண்ணப்படுது. இன்னொரு வந்து கேம் டவுன் ப்ளூ அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற விதமா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சர்ப்ரைஸா அன்எக்ஸ்பெக்டடா இருக்கிற மாதிரி வந்து எல்லாரும் அமேஸ்டா, இதுவும் வந்து ஹாப்பியா இருக்கு, அமேஸ்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன தீர்மானிக்குதுன்னா, நாளைக்கு இன்னமும் அதிகமான உயரம் பறப்பேன் அப்படின்றது. அதாவது இன்னைக்கே 24,000 மைல்ஸ் ஹைட்ல பறந்தது. ஸோ நாளைக்கு இதை விட நான் அதிகமா பறப்பேன் அப்படின்ற உறுதியோட அது வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. ஸோ அவங்க அவங்க டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஒரு களம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.